சதா எந்நேரமும் ஒரு பரபரப்பாகவே இருக்கிறாங்கன்னா அது மேசராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நபர்கள், ரொம்ப தைரியமான ஒரு நபர்கள். பின் விளைவுகளை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. வயதானாலும் இளமையான தோற்றமுடையவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. வயதை கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இளமையான தோற்றம், ஒரு துள்ளல், ஒரு வேகம், ஒரு விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோதான் வயதானாலும் அந்த குழந்தைத்தனம் உங்ககிட்ட அப்படியே தெரியும். அந்த மாதிரி குழந்தைத்தனமான ஒரு நபர்கள், இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய செயல்கள் எல்லாமே அந்த குழந்தைகளுடைய செயல்கள் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி குறும்புத்தனமும் சேட்டையும் அதிகமுள்ள ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நடை, உடை, பாவனை இதில் எல்லாத்துலேயுமே ஒரு திமிரு, ஒரு தைரியம் இது எல்லாமே தெரியும். ரொம்ப சிக்கனமானவங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் இருக்கும். அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு தலை சிறந்தாளர், இவங்க தான் ஒரு முன்னுதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா முன்னாடி போய் நிற்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம். அவசரப்பட்டு மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களும் தான். ஏன்னா டக்குன்னு உதவின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக போய் அந்த இடத்துல உதவி செய்யக்கூடியவங்க தான். இன்னமும் அங்கே பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல ஓடி போய் நிற்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். மற்றவங்களை பற்றி கவனிக்க மாட்டாங்க, மற்ற விவகாரங்கள் வரும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு போய் உதவி செய்வாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு போய் இறங்குறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே எல்லா நேரத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கடுமையான சொல் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட அதிகத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால கொஞ்சம் பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. நேர்மையாக நடக்கல, தவறாக ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நானும் கரெக்டாக தான் இருப்பேன், நீயும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு இறக்க குணம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கலகலப்பு பிரியர்கள்னு சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அறிந்து பேசக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல இவங்களை அடங்காதவங்க அப்படின்னு கூட பெயர் எடுத்திருப்பாங்க. வாழ தெரியாதவங்க அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல இந்த மேசராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பெயர்கள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு இடத்துல கடன் வாங்க போகிறீங்க. இந்த கடன் மறுபடியும் தொடர்ச்சியாக வாங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குளிகை நேரம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்து வாங்குங்க. பொதுவாக ஒரு குளிகை நேரத்தில் ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா மீண்டும் அதை திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வீட்டில் கூட ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த குளிகை நேரம் முடிந்ததுக்கப்புறம் தான் அந்த உடலை எடுத்துகிட்டு போவாங்க. இது காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த கடன் வாங்குகிற நபர்கள் இந்த குளிகை நேரம், ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் கடன் வாங்கி பெரிய கடனாளர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய மேசராசிக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மேசராசிக்கு வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தோட அதிபதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே அவர் இந்த இடத்துல உலா வருவதனால இந்த கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பை அந்த மேசராசிக்கு இந்த காலகட்டம்
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பேச்சின் மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வங்கியில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில லோன்லாம் கேட்டுட்டு கிடைக்காம இருந்திருக்கும், அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வங்கியில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷனோ அல்லது பதவி உயர்வோ அல்லது மேல் அதிகாரியோட பாராட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியராக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய துறையில் உங்களுக்குன்னு ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கும் வருகின்ற வாரத்தில். அப்படி ஏதாவது கிடைத்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் தெரிவிங்க. வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற வாரம் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வாழ போகிறீங்க. பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி காலம், அதுவும் விரைய சனி காலம் என்பதனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், வீட்டிலே கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் தடைபட்டுக்கிட்டே வந்துச்சோ, எந்த ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த விஷயம் வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுற பணியெலாம் கூட ஒரு சிலருக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும், பணம் இல்லாமல் கொஞ்ச நாள் தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த வீடு கட்டுற பணியெல்லாம் துரிதமாக முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாக மருத்துவ செலவு அதிகமாக செஞ்சுட்டு இருந்த மேசராசிக்கு இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். 7.5 சனி காலம், விரைய சனி காலம் என்பதனால வீட்டில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இந்த மேசராசிக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 31லேருந்து ஜூன் 1, 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி விஷயங்களில் அதிகமாக நீங்கள் தலையிட வேண்டாம். புதுசாக ஒரு விஷயங்களில் தொடங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த மேசராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இலக்கை இந்த காலகட்டத்தில் நிர்ணயம் செஞ்சுட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. வைகாசி மாத விசாகத்தன்றது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க. ஏன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் உங்களோட குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியது, நீங்கள் ஆசைப்பட்டது, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இது எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோட வைகாசி விசாகத்தன்று நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் தீபமோ அல்லது ஒரு நெய் தீபமோ போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் சுபகாரியம் நடக்கலை, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் சொன்ன இந்த கடன் வாங்குறவங்க குளிகை நேரத்தில் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. குளிகை நேரம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நீங்கள் கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் குளிகை நேரத்தில் எந்த ஒரு அதாவது பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம். குளிகை நேரத்தில் கடன் வாங்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த குளிகை நேரத்தில் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஏதாவது டாக்குமெண்ட், முக்கியமான நிலம் வைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறவங்களும் இந்த குளிகை நேரத்தில் செய்ய வேண்டாம். சரி, நம்மளுடைய மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இனிமேல் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, எல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா இந்த வைகாசி விசாகத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சில மாற்றங்கள் நிகழும். ஏன்னா குரு பயிற்சியும் ஏற்பட்டிருக்கு. அதனால் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு ஒரு சில சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பார். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். மனசஞ்சலம் கொஞ்சம் ஏற்படும். எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் எந்த வேலையில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைங்களுடைய போக்கு உங்களுக்கு கொஞ்சம்
சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய பிள்ளைங்க செயல்பாடுகள் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் பயப்படுவீங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் ஒரு சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாகும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருந்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரியாகணும்னா விநாயகரை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறதுனால அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. வருமானம் சிறப்பாக இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஆடம்பரமாக ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா, எந்த விலங்கும் இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. லாப ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் வரும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால மனசஞ்சலம் கொஞ்சம் வரும். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தடிமனாகும். நெருப்பு மாதிரி இந்த காலகட்டத்தில் வார்த்தை அனல் பறக்கிற மாதிரி பேசுவீங்க. யோசிக்காமல் பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடை வரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். இதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் விடுவு காலம் கிடைக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.